வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. ஸ்டாலின் மகள் செந்தாமரையை டெல்லிக்கு அழைத்து சென்ற அமலாக்கத்துறை அதிகாரிகள் தட்டி தூக்கிய அமலாக்கத்துறை அதிகாரிகள் என்ன காரணம்? லண்டனில் சொகுசு பங்களாக்கள், குறிப்பாக தொழிற்சாலைகள் வாங்கியதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளது. ஸ்டாலின் அவர்களது மருமகன் சபரீசன் அவர்கள் மீது ஏற்கனவே G2 நிறுவனம் தொடர்பான பல்வேறு வழக்குகளும் நிலுவையில் இருக்கிறது. இதற்கு முன்னால் சபரீசன் அவர்களை காப்பாற்றுவதற்காக அவசரமாக டெல்லிக்கு சென்று ஸ்டாலின் அவர்கள் யார் காலை பிடித்தார் என்பதை நாம் சொல்ல வேண்டிய தேவையும் இல்லை, நன்கு புரிந்திருப்பார்கள். அப்பொழுது G2 நிறுவனத்தின் மீது இருந்த வழக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருந்தது. மீண்டும் தேர்தல் நெருங்கக்கூடிய நிலையில் தற்பொழுது ஸ்டாலின் அவர்களது அன்பு மகள், செல்ல மகள் செந்தாமரையே எதிர்பாராத விதமாக டெல்லிக்கு தூக்கி சென்ற அமலாக்கத்துறை அதிகாரிகள். சபரீசன் அவர்கள் வந்தால் மட்டும்தான் இந்த விசாரணையிலிருந்து செந்தாமரை அவர்கள் தப்பிக்க முடியும். இல்லை என்றால் தேர்தலுக்கு முன்பாகவே இந்த பிரச்சனை மிகப்பெரிய அளவில் சிக்கலை ஏற்படுத்தும். இதனால் தேர்தல் பணிகளும் தாமதமாகும். கிட்டத்தட்ட பல கோடி சொத்துக்கள் வெளிநாடுகளில் முதலீடுகள் செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் நன்றாக கவனித்திருக்கலாம். வருடம் ஒரு முறை வெளிநாடு பயணம் என்று ஸ்டாலின் அவர்கள் செல்வார். மேலும் சென்று வந்த பிறகு பல கோடிகளை முதலீடுகளை பெற்றுள்ளோம் என்பதையும் தெரிவிப்பார். கிட்டத்தட்ட 5 முறை சென்றிருப்பார். இதுவரைக்கும் எந்த ஒரு முதலீடுகளும் அதிகாரப்பூர்வமாக வெள்ளேறிக்கையாக ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்ததில்லை. இதில் கவனிக்கக்கூடிய ஒரு வகை என்றால், வெளிநாடு பயணத்தின் பொழுது ஸ்டாலின் அவர்களுக்கு முன்பாகவே சபரீசன் அவர்கள் அந்த நாட்டிற்கு சென்றிருப்பார். பல்வேறு தகவல்களும் அங்கு பல்வேறு கையெழுத்துகளும் போடப்பட்டது உண்மைதான். அது கோபாலபுர சொத்துக்களை பெருக்குவதற்காகத்தான் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தல் இன்னும் 2 மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது தீவிரமாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் இந்த விசாரணையை நடத்துவதற்கு காரணம் என்னவென்றால், தேர்தலில் திமுக இந்த முறை எந்த அளவிற்கு பணத்தை மக்களிடம் விநியோகம் செய்கிறதோ அந்த அளவிற்குத்தான் ஓட்டுக்களை பெற முடியும் என்ற காரணத்தினால் தீவிரமாக பதுக்கி வைக்கப்பட்டுள்ள அனைத்து கருப்பு பணங்களையும் வெளியே எடுப்பதற்கும் அதை மக்களிடம் பணப்பட்டுவாடா செய்வதற்கும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. அதை கைப்பற்றுவதற்கும் அந்த இடங்கள் எங்கே இருக்கிறது என்பதை கண்டுபிடிப்பதற்கும் தற்பொழுது இந்த ஒரு சூழ்ச்சியை அமலாக்கத்துறை அதிகாரிகள் செய்திருப்பதாகவும், பல கோடிகள் முதலீடுகள் வெளிநாடுகளில் G2 நிறுவனத்தின் மூலமாக செந்தாமரை அவர்களது கணவர் சபரீசன் அவர்கள் செய்திருக்கிறார். மேலும் இந்த விசாரணையில் தனது மகளை காப்பாற்றுவதற்கு என்ன வேண்டுமானாலும் செய்வார் ஸ்டாலின் அவர்கள். தவறுகள் உறுதியானால் என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை கமெண்டில் கூறுங்கள்.